அமைச்சர் டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வச்ச மொத்த கோரிக்கையும் வந்து சாம்சங் தொழிற்சங்கம் வந்து நிறைவேற்றதா சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு கோரிக்கையை மட்டும் வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால அதை வந்து நடத்த முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து? அமைச்சர் ராஜா அவர்கள் நாங்கள் எழுப்புகிற கோரிக்கையினுடைய நியாயத்தையோ அதனுடைய சட்டப்படி செய்ய வேண்டிய கட்டாயத்தையோ இப்போதும் மறைத்து பேசுகிறார். எங்களுடைய கோரிக்கை சங்கத்தை அவர்கள் ஏற்க வேண்டும். பெரும்பான்மை சங்கம் இது. பெரும்பான்மை சங்கத்தை நிர்வாகம் ஏற்க வேண்டும். எங்களோடு கோரிக்கை குறித்து பேச வேண்டும். அரசாங்கம் எங்களுடைய பதிவை செய்ய வேண்டும். தொழிற்சங்க பதிவு கோர்ட்டில் இருப்பது என்பது ஒரு நொண்டி சமாதானம், சொத்தை வாதம். நீங்கள் நிறைவேற்றினால், சட்டப்படி நீங்கள் அதை செய்துவிட்டால் கோர்ட்டினுடைய நீதி வழக்கு என்பது தானாகவே இல்லாமல் போய்விடும்.